ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலைல எழுந்தோடனே போய் பால் வாங்கிட்டு வந்து பால் காய்ச்சி பால் குடித்தேன். எனக்கு டீ தான் பிடிக்கும், பால் பிடிக்காது. ஆனால் கன்சீவ் ஆனதுலேருந்து எல்லோரும் சொல்கிறாங்க பால் குடிங்க, அதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பால் குடிச்சிட்டேன். நேற்று நைட்டு சாதம் வடிச்சிருந்தேன். அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். காலைல டிஃபன் மாதிரி அப்படியே காலைல கஞ்சி குடிச்சிட்டேன், நல்லா தயிர் ஊற்றி. ஏன்னா வீட்லேயே நான் தயிர் போடுறேன், அதனால் நிறைய தயிர் ஊற்றி குடித்தேன். மதியானத்துக்கு லஞ்சு செய்யணும். ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிட்டார். எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். காய்கறி ரேட்டில் செம்ம ரேட்டாக ஏறிடுச்சு. 1/4 கிலோ 50 ரூபா. பீன்ஸு கேரட்லாம் நம்மளால் வாங்க முடியல. ஏன்னா வருமானமும் இல்லை, ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதனால் கடைக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சோயா பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். சோயா பீன்ஸ் வச்சு ஒரு காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். ஏற்கனவே 1/2 கிலோ உருளைக்கிழங்கு ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தது, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சோயாபீன்ஸ் போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சேன். உருளைக்கிழங்கு அருவிக்குள்ளே வீடியோ ஆனில் இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் வீடியோ ஆன்லேயே இல்லை. அதுக்கப்புறமா அந்தாண்ட சாதம் வச்சுட்டேன். ஏன்னா டக்குன்னு சாப்பிட்ணும், மணி ஏற்கனவே 12 ஆகிடுச்சு. ஏன்னா வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நான் ஸ்டிக்கு வச்சு தான் வீடியோ எடுத்திருந்தேன். மசாலாலாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் செய்வேன். மட்டன் மசாலா வந்து காரக்குழம்புக்கு நான் போடுவேன், ஏன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால. வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டிக் வச்சு பார்த்து எடுக்கிறதுக்கு, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒரு காரக்குழம்பு வச்சுட்டேன். தண்ணி வந்து லெவல் கம்மியாகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து கிச்சனுக்கு போனாவே ரொம்ப வேக்காடாக இருக்குது. எங்கள் வீடு வந்து சீட்டு வீடு, அதனால் ரொம்பவே வேக்காடாக இருக்கும். அதுக்கப்புறம் நேற்று சண்டே வெளியில் போயிருந்தோம். அப்போ மிரண்டா வந்து 2 லிட்ரு வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அது ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஃபுல்லாகவே குடிச்சிட்டாரு. எனக்கு மிரண்டா பிடிக்காது, அதனால் வேக்காடாக இருக்கிறதுனால கூலிங்காக ஏதாச்சும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டா எடுத்துகிட்டு வந்து அதை ஊற்றி கொஞ்சம் குடித்தேன். குடிச்சோன்னே ஒரு மாதிரியாக இருந்தது. சரி வேண்டாம், நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக புளி கரைசல் குழம்புக்கு ஊற்றிட்டேன். அந்தாண்ட பார்த்திங்கன்னா 2 பக்கமும் 2 வேலை நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் சோறு வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. சோறும் வடித்து விட்டுட்டேன். அது கொஞ்சம் நிற்கல, கை லைட்டாக சுட்டுடுச்சு. அப்புறம் சோறு வடிச்சிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வெந்தயத்தூள் கொஞ்சமாக போட்டிருந்தேன். நான் வெந்தயம் நான் வறுத்து அரைச்சி வச்சுருவேன். ஏன்னா காரக்குழம்புக்கெலாம் போட்டேன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. அப்புறம் காரக்குழம்பு வெந்தயம் போட்டு அதுக்கு வெந்தயத்தூள் போட்டு ஒரு கிண்டி ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாக இருந்தது, சாப்பிடும் போல் இருந்தது. அதுக்கப்புறம் உடனே சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த குழம்போட ரெசிபி உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.